வெறும் 37 பந்துல செஞ்சுரி அடிச்சு அசத்திருக்காரு ஆஸ்திரேலியன் பிளேயர் டிம் டேவிட். வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிரான ஒரே போட்டியில பல ரெக்கார்ட்ஸ் அவர் படைச்சிருக்காரு. அதுல முதல்ல பார்த்தோம் அப்படின்னா 16 பந்துகள்ல ஆஃப் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. இதன் மூலமா T20 ஹிஸ்டரியில ஃபாஸ்டஸ்ட் ஆஃப் செஞ்சுரி பை அன் ஆஸ்திரேலியன் அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டையும் அவர் ஹோல்ட் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியாவுக்காக மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் அண்ட் டிராவிஸ் ஹெட் 2 பேரும் 17 பந்துகள் ஆஃப் செஞ்சுரி அடிச்சிருந்தாங்க. அந்த ரெக்கார்டை டிம் டேவிட் முறியடிச்சிருக்காரு. இது நமக்கு பெரிய ஷாக்கை கொடுக்காதுன்னு சொல்லலாம். ஏன்னா சர்வதேச கிரிக்கெட்லையும் சரி, ஐபிஎல்ல மும்பை இந்தியன்ஸ் அணிக்காகவும் சரி, ஒரு குயிக் ஃபயர் 30-40 வந்து டிம் டேவிட் அடிக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது அவருக்கு பெருசு இல்லை. ஆனால் அந்த 50யை அவர் இப்போ பார்த்தோன்னா செஞ்சுரியாக கன்வெர்ட் பண்ணியிருக்காரு. அதுலேயும் அவருடைய ஸ்பீடு குறையாம வெறும் 37 பந்துகளையே செஞ்சுரியை கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. இதன் மூலமா ஆஸ்திரேலியாக்காக ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி இன் T20 கிரிக்கெட் அப்படிங்கிற ரெக்கார்டையும் படைச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி ஜோஸ் இங்கிலீஷ் 43 பந்துகள்ல செஞ்சுரி அடிச்சது தான் ரெக்கார்டா இருந்தது. அது மட்டும் இல்லாம உலக அளவுல டெஸ்ட் அங்கீகரிக்கப்பட்ட நாடுகள்ல பார்த்தோம் அப்படின்னா ஃபாஸ்டஸ்ட் T20 செஞ்சுரியில செகண்ட் பிளேஸ் பிடிச்சிருக்காரு. முதல் இடத்துல டேவிட் மில்லர் அண்ட் ரோஹித் சர்மா 2 பேரும் 35 பந்துகளை செஞ்சுரி அடிச்சிருக்காங்க. இவர் 37 பந்துல இந்த செஞ்சுரியை வந்து அடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம நேற்றைய போட்டியில பார்த்தோம்னா 11 சிக்ஸஸ் டிம் டேவிட் விளாசி இருக்காரு. இதன் மூலமா ஆஸ்திரேலியாக்காக ஒரு T20 போட்டியில ஹையஸ்ட் சிக்ஸஸ் விளாசின ஆரோன் பிஞ்சுக்கு அப்புறம் செகண்ட் பொசிஷனை பிடிச்சிருக்காரு டிம் டேவிட். ஆரோன் பிஞ்ச் ஒரே போட்டியில 14 சிக்ஸஸ் விளாசி இருக்காரு. டிம் டேவிட்டோடைய இந்த பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.